தமிழக முதலமைச்சர் தாவேகா தலைவர் ஜோசப் விஜய் தற்பொழுது கரூர் மாநகரில் 10 கிலோமீட்டர் சுற்றளவிலான ஒரு ரோட் ஷோவை மேற்கொண்டிருக்கின்றார். இன்னும் சில நிமிடங்களில் தாந்தோன்றிமலை பகுதியை முதலமைச்சர் வந்தடைய இருக்கின்றார். சாலையினுடைய 2 பக்கமும் நிறைய மக்கள் காத்திருந்து அவருக்கான வரவேற்பினை வழங்கி வருகின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். அங்கே குவிந்திருக்கக்கூடிய மக்களை எல்லாம் நின்று பார்த்து அவர்களுக்கு கைகூப்பி வணக்கம் தெரிவித்து தமிழக வெற்றி கழக தலைவர் முதலமைச்சர் விஜய் தன்னுடைய சாலை வளத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வரக்கூடிய காட்சிகளை காணுகின்றோம். கரூர் மாநகரம் இன்றைக்கு முழுவதுமாக காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான அரசு அமைந்த பிறகு முதலமைச்சர் அரசியல் கட்சியினுடைய தலைவர் பயணம் செய்தால் கரூர் மாநகரம் எப்படி இருக்கும் என்பதற்கான உதாரணமாக இன்றைக்கு சட்டம் ஒழுங்கை காவல்துறையினர் எப்படியெல்லாம் கட்டுக்குள் வைத்துக் கொள்ள முடியும் என்பதற்கான உதாரணமாக ஆட்சி மாற்றத்திற்கு பிறகான ஒரு முக்கிய அரசியல் கட்சியினுடைய தலைவரின் வருகை இன்றைக்கு கரூரில் அமைந்திருக்கின்றது. கரூர் மாநகர மக்கள் சாலைகளில் நின்று முதலமைச்சரை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இதே போன்ற ஒரு பாதுகாப்பு நடைமுறை ஓராண்டுக்கு முன்பாக செப்டம்பர் மாதத்தில் மேற்கொள்ளப்பட்டிருந்தால் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்காது என்பதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டத்தில் பங்கேற்க வந்த பொதுமக்கள் சொன்ன கருத்தாக இருந்தது. அதே நேரம் இன்றைக்கு மக்கள் சந்திப்பிலே பேசியிருந்த முதலமைச்சர் திமுகவிற்கு எதிராக கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார். திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள் ஓடி ஒளிந்து கிடப்பதாக, காவல்துறையின் விசாரணைக்கு பயந்து அவர்கள் ஒளிந்திருப்பதாக முதலமைச்சர் விமர்சனங்களை முன்வைத்திருந்தார் என்பதை பார்த்தோம். அது மட்டுமல்லாமல் திமுக தான் திட்டமிட்டு அந்த சதிச்செயலை செய்தது என்பதாக ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருந்தார். அதோடு சேர்த்து அதற்கான தண்டனையாக இந்த 2026 தேர்தலில் மக்கள் கொடுத்த தீர்ப்பை போன்று இனிமேல் ஒருபோதும் திமுகவால் வெல்ல முடியாது என்ற அளவிற்கு இடைத்தேர்தல் உள்ளிட்டவற்றிலே திமுகவை வெளுத்தெடுக்க தயாராக வேண்டும் என்று தன்னுடைய கட்சியினருக்கு தமிழக முதலமைச்சர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருந்து ஒரு வேண்டுகோளை மக்கள் சந்திப்பில் முன்வைத்திருக்கின்றார். கரூர் நகருக்கு வந்திருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு கரூர் மாநகர மக்கள் உற்சாகமான ஒரு வரவேற்பினை வழங்கி இருக்கின்றார்கள். கரூர் துயர சம்பவத்தின் நினைவாக கட்சி நிதியிலே கட்சியின் சார்பிலே ஒரு நினைவு சின்னம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்திலே விருந்தினர் மாளிகைக்கு சென்று ஓய்வெடுத்து முடித்த பிறகு மாவட்ட ஆட்சியரகத்திற்கு செல்லக்கூடிய முதலமைச்சர் அங்கே ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்க இருக்கின்றார். கரூர் மாவட்டத்திலே 13,500 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய கிருஷ்ணராயபுரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியிலே புதிய தொழிற்சாலை அமைப்பதற்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்ட இருக்கின்றார். பல்வேறு நலத்திட்டங்களை கரூர் மாவட்ட மக்களுக்கு இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் வழங்க இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் கடுமையான சட்ட போராட்டங்களுக்கு நடுவே 32 பேருக்கான அரசு பணிகளுக்கான நியமன கடிதத்தையும் முதலமைச்சர் வழங்க இருக்கின்றார். அது தற்காலிகமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டாலும் நீதிமன்றத்தில் முழுவதுமாக வழக்கு விசாரிக்கப்பட்டு இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகு, அதாவது டிஎன்பிஎஸ்சி என்று சொல்லப்படக்கூடிய தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் எந்த எதிர்ப்பையும் பதிவு செய்யாத பட்சத்திலே கருணை அடிப்படையில் அரசு பணி நியமனத்தை மேற்கொள்வது அரசினுடைய தனிப்பட்ட கொள்கை முடிவு, அதில் டிஎன்பிஎஸ்சி தலையிட முடியாது என்று மதுரை கிளையில் அவர்கள் தங்களுடைய தரப்பு வாதமாக முன்வைத்தால் கண்டிப்பாக இன்றைக்கு தற்காலிக நடைமுறையாக வழங்கப்படக்கூடிய இந்த அரசு பணி நியமனங்கள் அந்த 32 நபர்களுக்கும் நிரந்தரமாக கிடைக்கும். அவர்களுக்கு தேவையான உதவியை தமிழக வெற்றி கழக அரசு தொடர்ந்து வழங்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் ஆர்வத்தோடு தங்களுக்கு எந்த துறையில் என்ன வேலை கிடைக்கப் போகின்றது என்பதை அறிந்து கொள்வதற்காக மாவட்ட ஆட்சியரகத்தில் வந்திருக்கின்றார்கள். இன்று ஒரே நாளிலே நிறைய நடந்திருக்கின்றது. தமிழக முதலமைச்சர் கரூருக்கு சென்னையிலிருந்து புறப்பட்டு வந்தார். அவர் திருச்சியில் இறங்கிய பிறகு சாலை மார்க்கமாக கரூருக்கு வந்தார். முதலமைச்சர் காரில் வரும் பொழுதே இன்றைக்கு முதலமைச்சருடைய திட்டமிட்ட பணிகள் எல்லாம் முறையாக நடைபெறுமா என்ற ஒரு கேள்வி எழுந்தது. ஏனென்றால் மதுரை கிளையிலே உடனடியாக ஒரு வழக்கு விசாரணைக்கு வந்தது. அந்த வழக்கை பொறுத்தவரை இன்று முதலமைச்சர் திட்டமிட்டிருக்கக்கூடிய அரசு பணி நியமனங்களை மேற்கொள்ள தடை விதிக்க வேண்டும் என்பதாக இருந்தது. ஆனால் நீதிமன்றம் பணி நியமனங்களை முதலமைச்சர் வழங்குவதற்கு தடை விதிக்கவில்லை. அதே நேரம் தற்காலிகமாக பணி நியமனங்களை வழங்கலாம், முழுவதும் வழக்கு விசாரித்து முடிக்கப்பட்ட பிறகு இறுதி தீர்ப்பு வழங்கப்படும் என்கின்ற ஒரு அறிவிப்பினை நீதிமன்றம் வெளியிட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக மக்கள் சந்திப்பிலே முதலமைச்சர் பேசினார். கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேலாக முதலமைச்சர் தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் தெரிவித்தார் என்பதை பார்த்தோம். அப்பொழுது எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவிற்கு எதிரான கடுமையான விமர்சனங்களை முதலமைச்சர் முன்வைத்தார் என்பதையும் பார்த்தோம். அது மட்டுமல்ல, திமுக அதிமுக 2 கட்சிகளையும் ஒரு சேர விமர்சித்திருக்கின்றார் இன்றைய மக்கள் சந்திப்பிலே முதலமைச்சர். 2 கட்சிகளுமே கூட்டு களவாணிகள் என்பதாக 2 முக்கிய திராவிட கட்சிகள் மீது விமர்சனத்தை முன்வைத்தது மட்டுமல்லாமல் இருவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய நட்பு என்ன என்பது தமிழக மக்களுக்கு தெரிய வரும் என்கின்ற ஒரு கருத்தையும் தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்கின்றார். இதே கரூர் விரைவில் இடைத்தேர்தலை சந்திக்கப் போகின்றது. கரூரில் வெற்றி பெற்றவர் அதிமுக சார்பாக வென்றவர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கின்றார்.
இணைந்தது மட்டுமல்லாமல் இன்றைக்கு முதலமைச்சருடனான அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று அவரும் உரையாற்றி இருக்கின்றார். எனவே விரைவில் இடைத்தேர்தலை சந்திக்க போகின்ற கரூரில் முதலமைச்சர் விஜய் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த பயணம் எத்தகைய அரசியல் ரீதியிலான மாற்றங்களை கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்பது இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டு நடைபெற்றால் தெரிய வரும். ஏனென்றால் முதலமைச்சரே நேரடியாக தற்பொழுது சென்று அங்கே 10 கிலோமீட்டர் சுற்றளவிலே பயணம் மேற்கொண்டிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். இதன் பின்னராகத்தான் முதலமைச்சர் அரசு நிகழ்ச்சிகளில் எல்லாம் பங்கேற்க இருக்கின்றார். அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய முதலமைச்சர் நலத்திட்டங்களை எல்லாம் வழங்க இருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியிலே 5000 தொண்டர்கள் மட்டும் வருவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. QR கோடு முறையிலே அந்த தொண்டர்கள் வரவழைக்கப்பட்டிருந்தார்கள். இந்த முறை முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கரூருக்கு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் எங்கு நிற்க வேண்டும், இங்கு மட்டும்தான் நிற்க வேண்டும், இங்கு மட்டும்தான் பேச வேண்டும், இவ்வாறாகத்தான் பேச வேண்டும், இந்த இடத்தில் மட்டும்தான் பொதுக்கூட்ட நிகழ்வு இடத்தில் மட்டும்தான் அவர் எழுந்து நிற்க வேண்டும் பிரச்சார வாகனத்தில் என்பதை போன்ற எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை. அதன் காரணமாக கரூர் நகர மக்களுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் காலை முதல் ஏற்படவில்லை. யாரெல்லாம் தாவேகா தலைவர் விஜய் அவர்களை பார்க்க வேண்டும் என்று விரும்பினார்களோ எந்த விதமான சிரமங்களும் இல்லாமல் சாலை ஓரமாக அவர்கள் வீடு இருக்கக்கூடிய பகுதியிலேயே அந்த முக்கிய சாலைகளில் வந்து நின்று முதலமைச்சர் செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்த்துவிட்டு அவர்கள் புறப்பட்டு செல்கின்றார்கள். இந்த நிலையில்தான் அடுத்த கட்டமாக முதலமைச்சர் விருந்தினர் மாளிகைக்கு சென்றடைந்த பிறகு உணவருந்த இருக்கின்றார். உணவருந்தி விட்டு சற்று நேரம் ஓய்வு எடுத்து விட்டு அதன் தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சியரகத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளில் எல்லாம் முதலமைச்சர் பங்கேற்க இருக்கின்றார். விரைவில் இடைத்தேர்தலை சந்திக்க இருக்கக்கூடிய கரூர் நகரத்திற்கு முதலமைச்சர் மேற்கொண்டிருக்கக்கூடிய பயணம் அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. இன்றைக்கு முதலமைச்சர் நிறைய விஷயங்களை சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். மக்கள் சந்திப்பிலே சட்டப்பேரவையில் நடப்பது என்ன என்பதை எல்லாம் எடுத்து கூறியிருந்தார். தன்னை வாயத்திறங்க முதலமைச்சர் அவர்களே என்றெல்லாம் விமர்சிக்கின்ற எதிர்கட்சியினருக்கு பதிலடி தரக்கூடிய கருத்துக்களையும் முதலமைச்சர் என்று கூறியிருந்தார். வாயை திறங்கள் என்று சொல்லுகின்றார்கள், ஆனால் சட்டப்பேரவையில் பேச தொடங்கியவுடன் ஓடி போகின்றார்கள். பேரவையினுடைய வாயில்களை அடைத்து வைத்து விட்டா பேச முடியும் என்றெல்லாம் எதிர்கட்சியான திமுகவை நோக்கி விமர்சனத்தை எழுப்பியிருந்தார் முதலமைச்சர். தமிழக அரசிலே தற்போது முதலமைச்சராக தான் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு பல்வேறு துறைகளிலும் நடந்திருக்கக்கூடிய ஊழல்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதாக குறிப்பிட்டிருந்தார் முதலமைச்சர். பல துறைகளிலும் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்திருக்கின்றது. திமுக, அதிமுக ஆகிய 2 கட்சிகளும் இதற்கு பின்னணியில் இருக்கின்றார்கள். இவர்கள் யாரும் தப்ப மாட்டார்கள் விசாரணையில் இருந்து என்ற ஒரு கருத்தையும் முதலமைச்சர் இன்று பேசும் பொழுது மக்கள் சந்திப்பிலே கூறியிருந்தார் என்பதை பார்க்கின்றோம். தாந்தோன்றிமலை பகுதியே தற்போது தமிழக முதலமைச்சருடைய இந்த ரோட் ஷோ வாகனம் வந்தடைந்திருக்கின்றது. சாலையினுடைய 2 பக்கமும் காத்திருக்கக்கூடிய மக்கள் உற்சாகத்தோடு முதலமைச்சருக்கு வரவேற்பினை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். கட்சி நிகழ்ச்சியான அந்த வெண்ணெய்மலை பகுதியில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கு பெறுவதற்காக வந்தவர்கள் கட்சிக்காரர்களாக இருக்கலாம். ஆனால் இப்பொழுது சாலை முழுவதும் நிற்கக்கூடியவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் என்கின்ற அரசியல் கட்சியில் உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல, கரூர் மாநகரத்தினுடைய மக்கள் அவர்கள் முதலமைச்சரை வரவேற்கின்றார்கள். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவராக கடந்த ஆண்டு வந்த பொழுது அவ்வளவு பெரிய துன்பியல் சம்பவம் நடைபெற்றிருந்தது. அதன் பிறகும் கூட அவர்கள் முன்வைத்த குற்றச்சாட்டு என்பது நேரடியாக தாவேகா தலைமையை நோக்கிய குற்றச்சாட்டாக இல்லை. போதுமான பாதுகாப்பை வழங்கவில்லை என்பதை பொதுமக்களும் தங்களுடைய மனக்குமுறலாக வெளியிட்டிருந்தார்கள். இந்த நிலையில் தான் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் வந்தால் அங்கே பாதுகாப்பு நடைமுறை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான உதாரணமாக ஆட்சி மாற்றம் அமைந்திருக்கின்றது. அடுத்த கட்டமாக இடைத்தேர்தலையும் சந்திக்க உள்ள நிலையில் இடைத்தேர்தல் பரப்புரைக்காக மீண்டும் கரூருக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் முதலமைச்சர் விஜய் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் அதற்கு முன்பாக அவர் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த ரோட் ஷோ முறையிலான பயணம் மிகுந்த முக்கியத்துவம் கொண்டதாக இருக்கின்றது. ஏனென்றால் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு கரூரில் அவரால் ஒரு விரும்பிய இடத்தில் நின்று மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கடந்த ஆண்டு இல்லை. ஆனால் இன்றைக்கு அதே கரூர் மாநகருக்குள்ளே 10 கிலோமீட்டர் தூரம் ரோட் ஷோ மேற்கொள்ளக்கூடிய அளவு அவருக்கான பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஜோசப் விஜய் அவர்கள் வந்திருக்கின்றார். தமிழகத்தில் எந்த அரசு அலுவலகத்திலும் லஞ்சம் இருக்காது, அதற்கு நான் உறுதியளிக்கின்றேன் என்ற கருத்தையும் முதலமைச்சர் இன்று மக்கள் சந்திப்பிலே கூறியிருக்கின்றார். அதற்கான நடவடிக்கைகள் உறுதியாக எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார். இன்னும் சிலர் தங்களுடைய ஆட்சி தொடர்வதாக தமிழ்நாட்டில் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் கரூருக்கு செல்வதை தடுப்பதற்கு அவர்களுக்கு என்ன அவசியம் ஏற்பட்டிருக்கின்றது என்ற ஒரு கேள்வியையும் முதலமைச்சர் எழுப்பியிருந்தார். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு பணி நியமனங்களையும் முதலமைச்சர் வழங்க இருக்கின்றார்.
ஏற்கனவே நீதிமன்றத்திற்கு சென்று முதலமைச்சர் கரூர் செல்வதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. உச்சநீதிமன்றத்திலே நீதிபதிகள் அதை கடுமையாக விமர்சித்திருந்தார்கள். அரசியல் மேடையாக நீதிமன்றத்தை மாற்றாதீர்கள் என்று எச்சரித்திருந்தார்கள். எஃப்ஐஆரில் சொல்லப்பட்ட கருத்துக்களை கூட படிக்காமல் வந்து வாதங்களை முன்வைக்காதீர்கள் என்று உச்சநீதிமன்றத்திலே நீதிபதிகள் சொல்லியிருந்தார்கள். அதையெல்லாம் சுட்டிக்காட்டி படிக்காமல் போய் தலையில் குட்டு வாங்கி வந்திருக்கின்றார்கள் ஒரு கட்சியினர் என்ற ஒரு கருத்தையும் இன்றைய மக்கள் சந்திப்பிலே முதலமைச்சர் சொல்லியிருந்தார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.